அத்தை பொண்ணு ஐஸ் ஆட்டையை போட்டாலாம். நம்ம யஷ்வந்த் வந்துட்டு ஐஸ் மோல்டு எட்டுன்னு வரும்போதே கீழே போட்டானே. நம்ம கிட்ட வந்துட்டு ஐஸ் மோல்டு இருக்குங்க. அந்த ஐஸ் மோல்டுல ஐஸ் கட்டியா இருந்துச்சு. அதை வந்துட்டு யஷ்வந்த் எடுத்து நக்கி பார்த்தா ஒரு மாதிரி ஷப்புன்னு இருந்துக்குது. பார்க்க ஒரிஜினல் ஐஸ் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஏன் ருசியே இல்ல. டே பசங்க அங்க வாங்கடானே ஓடி வந்தானுங்க. ஆளுக்கு ஒரு ஐஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டா என்னடா இது உப்பு ஷப்பு காரம் ஒண்ணுமே இல்ல, ஒரு மாதிரி கொண்டுது ஜில்லுன்னு இருக்குது ஐஸ் மாதிரி. ஆனா ஐஸ் சாப்பிடுற ருசியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கவின் கேட்டுச்சு. டே இதுல என்னடா படம்னு கேட்டுச்சு. தொட்டி தண்ணி அப்படின்னா. எனது தொட்டி தண்ணியா ஆடா பாவி. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்ல இருந்த ஐஸ் கட்டி எல்லாம் உடைச்சிட்டு பசங்க போயிட்டு அந்த ஐஸ் மோல்டு கப்பை தொட்டில போட்டு வாஷ் பண்ணிட்டாங்க. கடைக்கு போயிட்டு மேங்கோவும் கோக்கும் வாங்கிட்டு வந்து ஐஸ் மோல்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஊத்தி வச்சதானே கொஞ்சமாச்சு தித்திப்பா இருக்கும். பச்சை தண்ணி ஊத்தினா எப்படா இருக்கும். ஆளுக்கு ஒரு ஐஸ் மோல்டுல அவங்களுக்கு தேவையான ஜூஸை ஊத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கப்பை போட்டு மூடி நல்லா ஸ்ட்ராங்கா பிரஸ் பண்ணிட்டாங்க. கம்மு போட்டு ஒட்டாத்தான் மிச்சம். அழுங்காம குலுங்காம அசாம கொண்டு போயிட்டு ஃப்ரீசர்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என் அத்தை பொண்ணு எப்பதான் ஊர்ல இருந்து வந்தான்னு தெரியல, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸை பார்த்து தூக்கின்னு வந்துட்டா. இவ சாப்பிட்டு இருக்கிறத கூட தெரியாம நம்ம பசங்க எல்லாம் விளையாட்டு இருந்தாங்க. ஐயோ அங்க பாரு நம்ம ஐஸ் ராடே பாவி ஓடி வந்து புடிங்கலான்னு பார்த்தாங்க. டேய் புடுங்கினீங்கன்னா எச்சத்து போய்டும் பார்த்து மாட்டி விட்டா. அவனுங்க ரெடி பண்ணி வச்ச ஐஸை அவனுங்களே லைனா வர வச்சு குடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ல. அதுக்கப்புறம் பசங்க ஐஸை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்பா இந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காதுப்பா. இங்க பாருங்க எங்க சித்தி கூட சின்ன பசங்களை ஏமாத்தி ஐஸை வாங்கி தின்னுக்குது. குருவிஸ் நீங்க யாராச்சும் உங்க ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசருக்குள்ள இந்த மாதிரி ஐஸை மோல்ட் பண்ணி சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.